நீ என்ன வண்டியில ஏற இறங்கு. காலேஜ் ட்ரிப் வந்து கூட்டி வர தெரிஞ்சதுல யாரை கொண்டு விடுறது? நேரா வண்டி காலேஜ் என்ன சார் இவங்க கூட வர? நீங்க இவங்க கூட வர்றதா பாத்திருக்கீங்க, நான் இவங்க கூட போறதையே பாத்திருக்கேன். ஏன் சார் இது உங்களுக்கு பெருமையப்படுதல? இது நம்ம காலேஜுக்கு அவமானம் சார். அவ யாரு? ஒரு விஐபியோட பொண்ணு. ஆனா யார் கூட சுத்துறா? ஒரு தெரு பொறுக்கியோட சுத்துறா. சார் உங்களுக்கு வேணா அவன் தெரு பொறுக்கியா இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணுக்கு அவன் லவ்வர் சார். லவ்வரா? ஆமா சார். இதே ஹேமா முன்னாடிலாம் காலேஜுக்கு எப்படி வரும்? சும்மா அப்படியே டிஷர்ட்டும் பேண்ட்டுமா கலக்கலா வரும். இப்ப எப்படி வருது? வெறும் பாவாடை தாவணியா வருது சார். இந்த மாற்றத்துக்கு காரணமே அவன் தான் சார். லவ் சார், லவ் லவ் உடையன சார், உலகத்தையே மாத்தும். முதல்ல உங்க ரெண்டு பேரும் காலேஜ் விட்டு மாறணும். கெட் லாஸ்ட். அந்த சிவகாசி பையன் மேல உங்க பொண்ணுக்கு இப்போதான் லவ் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீங்க இம்மீடியட்டா கட் பண்ணா உங்க அந்தஸ்துக்கு நல்லது. சரி சரி, நான் என் பொண்ணை கண்டிச்சு வைக்கிறேன். ஐயோ அது ரொம்ப ராங் ஆயிடும் சார். ஆமா, ஒரு வயசுக்கு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றதுங்கிறது சார்ஜர் செல்போன்ல சிம் கார்டு போடுற மாதிரி உடனே ஆக்டிவேட் ஆயிடும். அப்புறம் இன்கமிங் அவுட் கோயிங் ஃப்ரீ ஆயிடும். அப்போ அந்த சிவகாசி கூப்பிட்டு கண்டிச்சிடுற? ஐயோ அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும் சார். யோ என்னையா, பொண்ணை கண்டிச்சா ராங் ஆயிடுங்க, அவனை கண்டிச்சா ஸ்ட்ராங் ஆயிடுங்க. சார் இப்போ ரோட்ல குப்பை கிடக்குது, அது நாம அள்ளி கொட்டுறோம் இல்லையே. கார்பரேட்காரன் ஃபோன் பண்ண அள்ளிட்டு போறதில்ல. அதே மாதிரி நீங்க போலீஸ்க்கு ஒரு ஃபோன் போடுங்க, அவங்க தட்டுற தட்டுல தானா அடங்கிடுவான். எங்கடா சிவகாசி? அவர் டாப்ல இருக்கார். என்னடா டபுள் மீனிங்கா பேசுறியா? அதெல்லாம் இல்ல சார். ஐயோ சார், உண்மையிலே என்ன டாப்ல சார் இருக்காரு. உங்க பாருங்க சார். ஏய் சிவகாசி, நாகட ஓனர் ரத்னவேலு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. எது? ஏன் மேல கம்ப்ளைண்டா? டேய் அவர் பொண்ணு பின்னாடி நீ சுத்திட்டு இருந்தீனா கம்ப்ளைண்ட் கொடுக்காம ரூம் போட்டு கொடுப்பாங்களா? டேய் நீ லவ் பண்ண நினைச்சே நான் காய்கறி கடையில எத்தனை பொண்ணு காய்கறி வித்துட்டு இருக்கா? அதுல எவ்வளவு ஒருத்திய லவ் பண்ணு? இல்ல பூக்கடையில எவ்வளவு பூ கட்டிட்டு இருப்பால அவ்வளவு லவ் பண்ணு? ஏண்டா உன் ரேஞ்சுக்கெல்லாம் நகைக்கடை ஓனர் பொண்ணு கேக்குதோ? டேய் உன்னோட காஸ்ட்லி லவ் அடியோட மறந்துரு, இல்ல அடிபட்டு மறந்துரு. ஏ வெங்கி, என்னடா அபி? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை லவ் பண்றது தப்புன்னு உங்க சட்டம் சொல்லுதா? நோ நெவர். ஒரு ஆம்பளையை லவ் பண்றதோ பொம்பளையை லவ் பண்றதோ கூட தப்பு இல்லைன்னு அயல் நாட்டில் கிளப்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டில் ஒரு பொம்பளையை லவ் பண்றதோ ஆம்பளையை லவ் பண்றதோ தப்புன்னு சட்டம் இந்த வக்கீல் வெங்கிய மீறி சொல்லிடுமா என்ன? இந்த அகாடமிக் இயர் 1984-85 when school reopened. ஓகே, இந்த சிவகாசி அந்த ரத்னவேல் பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சான். இதுக்கு என்ன கேஸோ நீ ஃபைல் பண்ணி கேட்றா. பைக் சாவிய ரத்னவேலங்க கல்யாணத்துக்கு போயிருக்காரு. எந்த மண்டபம்? கற்பகாம்பாள் மண்டபம். மாமாவும் பொண்ண கொடு, மாமா சொல்லிப்படு, சாமி பொண்ணு முடிச்சு அந்தாண்டா பொண்ணு முடிச்சு தாலி கட்டவன் மேல பட்டவன் நேரம் வந்துடுச்சு, ஊரு உலக சேர்ந்து எனக்கு மாலை வந்துடுச்சு. மாமாவும் பொண்ண கொடு, ஆமா சொல்லிப்படு, மாமாவும் ஒரே ஒரு நிமிஷம் மைக் கொடுங்களேன். இதாங்கண்ணா பாடுங்கண்ணா. எப்ப யார் பாங்க? ரத்னவேலு. ரத்னவேலு போலீஸ் கம்ப்ளைண்ட் குத்தியா நீ? அது கம்ப்ளைண்ட் இல்ல, உன் பொண்ணுக்கு எனக்காக நீ கொடுத்த லவ் லெட்டர். நேத்து வரைக்கும் பொண்ணோட கோத்திரம் சூத்திரத்தை பத்திலாம் ஒன்றும் தெரியாது. ஆனா நீ கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி உன் பொண்ணு இந்த சிவகாசி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்க லவ் எங்க லவ் இல்ல, உங்க அக்கா மக்கா லவ். ஹாட்டு ஹாட்டு உசுருக்கு உசுரு ஐயாக்கு அப்படி ஒரு லவ். செல்லோ ஐ லவ் யூ, 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 ஐ லவ் யூ. எங்க மாமா பார்த்து அதே மாதிரி ஒரு வாட்டி சொல்லு. சொல்லுமா, சொல்லுடே. சேம் டியூ. என்னது இது சேம் டியூ பிளஸ் டியூன்ட்டு?
ஐ லவ் யூ பச்சைக்குன்னு அழுத்தமா சொல்லு 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 சொல்றே ஐ லவ் யூ இதவ கேட்டியா அவளும் ஐ லவ் யூ நானும் ஐ லவ் யூ ரெண்டு பேரும் ஐ லவ் யூ நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணத்தை பண்ணி புள்ள குட்டியா பெத்து போடுறோம் பேரன் பேத்திய கொஞ்சம் இருக்காகவாது உசுரோடு இரு என்ன மாம் சொல்லிட்டா செல்லத்தை பாத்துக்க